நீ சொன்ன மாதிரி முதல் அதிகாரத்தில் அந்த பெர்சிய ராஜ்யத்தினுடைய ஒரு காரியத்தை என்ன செய்கிறோம், விரிவாக்கத்தை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தை கூர்ந்து நம்ம படிக்கும்போது தேவன் இந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் மேலான ராஜ்யத்தை உடையவராக இருக்கிறாரு. ஏதோ 127 நாடுகளுக்குரிய ராஜா அல்ல அவர் அகில உலகத்தின் ராஜா. அவர் எப்படி இந்த உலகத்தின் ராஜாக்களுடைய சாதாரண என்ன சொல்கிறது குறைவான ஞானத்துக்கு மேற்பட்ட ஞானம் உள்ளவராக செயல்படுறாரு அப்படின்றத இந்த புத்தகம் ரொம்ப அழகாக விவரிக்கிற புத்தகம். ஸோ அந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்கணும். நம்முடைய பார்வை அகாஸ்வர ராஜா எவ்வளோ பெரியவர், பெர்சிய ராஜா எவ்வளோ பெரியது அப்படின்றதல்ல, மாறாக எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை உடையவராங்க இந்த உலகத்தில் ஒரு நபர் இருந்தாலும் அவங்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சர்வ ஆலகின் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தினர் இவர்கள் அப்படின்றத அது என்ன செய்யுது காண்பி. அந்த முதல் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜ்யமாக அவங்க காட்டப்பட்டாலும் அதற்கு பின்னணியில் இருந்து ஒரு நபர் அவர்கள் நினைப்பதை விட அதிகமான விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக கடவுள் செயல்படுகிறார் அப்படிங்கிறத ஒருவேளை குறிப்பால் உணர்த்துறதுக்காக கூட அந்த வார்த்தை ஒருவேளை பயன்படுத்தாமல் அந்த ஆசிரியர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதா? ஆமாம், அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. முதல் காரணம் பார்த்திங்கன்னா அந்த நாட்களுடைய சூழல் காரணமாக இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஒப்பீடு. சரியா, இந்த உலகத்தின் ராஜ்யங்களை காட்டிலும் வெளிப்படையாக பார்க்குற ராஜ்யங்கள் அல்ல, நம்முடைய காணாத தேவனுடைய ராஜ்யமானது நாம் காண்கிற இந்த ராஜ்யத்தை காட்டிலும் மேலானது அப்படின்றத இந்த புத்தகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் வேதம் சொல்லுது, ராஜாக்குடைய இருதயங்களை அவர் நதி கால்களைப் போல திருப்புகிறார். நம்ம வாசிக்கிறோம். நம்ம எப்படி இந்த ராஜாக்களை எல்லாம் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் ஆட்டுவிக்கிறார் அப்படின்றத ரொம்ப அழகாக இதில் பார்க்கணும். இப்போது அந்த எஸ்தர் புத்தகத்தில் அந்த பேர் எஸ்தர் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த புத்தகத்தினுடைய கதாநாயகி அப்படின்னு சொல்லி ஒருவேளை பார்த்துக்கலாம். கடவுள் தான் ஹீரோ. ஒருவேளை அந்த புத்தகத்தில் இந்த அவங்கள பற்றி நம்ம அந்த புத்தகத்தில் பார்க்குற விஷயம் என்ன, அதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள். ஓகே, எஸ்தர் நமக்கு தெரியும், ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி. அப்படியே தாய் தகப்பன் ஒரு வேலை இல்லை, அனாதையாக இருந்த ஒரு மகள். மொர்தகாய் அப்படின்னு சொல்கிற அல்லது நம்ம வார்த்தை சொன்னோம்னா பெரியப்பா அல்லது அப்பாவுடைய அண்ணான்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன தகப்பனுடைய மகள்னு சொல்லியிருக்கு. முறையின்படி பார்த்தீங்கன்னா சகோதரன் முறை வேணும். அவன் தன்னுடைய மகளாக தத்து எடுத்துக்கொள்கிறார். ஒருவேளை வயது வித்தியாசம் அதிகமாக இருந்திருக்கலாம். தன்னுடைய மகளாகவே என்ன செய்கிறார், தத்து எடுத்துக்கொள்கிறார். ஸோ பைபிளில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டிய காரியம். இங்கே பார்த்திங்கன்னா எஸ்தர் எப்படிப்பட்ட அனாதை போல ஒரு நிலைமையில் இருந்தாலோ அதே போல தான் நாமும் இருக்கிறோம். சரியா, எந்த விதத்துலையும் தகுதி இல்லாத ஒரு நபருக்கு மொர்தகாயை தன்னோடு கூட சேர்த்துக்கொள்கிறான். தன்னுடைய காரியங்களெல்லாம் பகிர்ந்து